Prime Minister, let's talk about an event that continues to have its reverberations till today. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையை பத்தி பேசுவோம். கோயிலுக்குள்ள நீங்க முதல்ல நுழைஞ்ச போது, பாலராமருக்கு முதல் ஆர்த்தி காட்டிய போது உங்க மனசுல ஓடிய விஷயங்கள் என்ன? என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான உணர்ச்சி பூர்வமான கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. அயோத்தியா ஆலயத்தோட நிர்வாகிகள் என்ன அழைப்பு விடுத்த போது, பிரதமருக்கு இந்த மாதிரி நிறைய அழைப்பு வரும், ஆனா இந்த அழைப்பு என்ன நிலைகுலைய வச்சிருச்சு. இந்த அழைப்பு வந்ததுலேருந்து நான் ஒரு ஆன்மீக உணர்வுல மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். இத பத்தி விவரிக்க என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. मेरे पास शब्द तो है नहीं कि मैं इसका वर्णन कर सकूं. அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணுக்கொன்னு எதிரிகளாக பார்க்கப்படுற இந்த காலகட்டத்தில் நான் பேசுறது சிலருக்கு நகைச்சுவையாக கூட தெரியும். எனக்கு எதிராக இத சில ஆயுதமா கூட சில பயன்படுத்துவாங்க. ஆனா எனக்கு கிடைச்சது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதுக்கப்புறம் நான் ஒரு 11 நாட்கள் விரதம் இருக்க முடிவு செஞ்சேன். அந்த விரத நாட்கள்ல தென்னிந்தியாவில் பகவான் ஸ்ரீராமரோட தொடர்புடைய பல புண்ணிய இடங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணும்னு நினைச்சேன். போறப்ப நான் கட்சி வேலையும் பார்ப்பேன், ஆட்சிக்கான வேலைகளையும் பார்ப்பேன். மிச்சமுள்ள சமயத்துல ஆன்மீகத்துக்காகவும் பணியாற்றுவேன். இந்த 11 நாட்கள்ல நான் எனக்குள்ள பல மாற்றங்களை உணர ஆரம்பிச்சேன். நான் அயோத்திக்கு வந்தப்ப இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சப்பவும் என் மனசுக்குள்ள பல்வேறு விதமான எண்ணங்கள் ஓடின. நான் பிரதமரா இருக்கேன், அதனால எனக்கு இந்த பாக்கியமான்னு நினைச்சேன். ஆனா நான் என்ன ஒரு பாரத தேசத்தின் குடிமகனா தான் நினைச்சேன். 140 கோடி மக்களின் பிரதிநிதியா நினைச்சேன். ஒரு சாதாரண பக்தனை போலத்தான் நான் உணர்ந்தேன். என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பிரதமரா கூட பார்க்கல. என் மனசுல இருந்ததெல்லாம் இந்த தேசம், 500 ஆண்டுகளுக்கான போராட்டம், லட்சக்கணக்கான மக்களின் உயிர் தியாகம், இந்த மக்களோட தவம், 500 ஆண்டுகளாக கொண்டிருந்த பக்தி, ஆசை, இந்த 140 கோடி மக்களோட எண்ணம், கனவு பூர்த்தி ஆகுதுன்னு நான் முதல்ல நினைச்சேன். இது ஒரு திருப்பு முனையா நான் பார்த்தேன். அப்படியே நான் குழந்தை ராமரின் எதிரில் வந்து நின்னப்ப முதல்ல என்னுடைய பார்வை அவருடைய பாதத்துல நிலை கொண்டுச்சு. அப்புறம் அப்படியே அவருடைய திருஷ்டி, அவர் கண்ணை பார்த்தேன். அங்கேருந்து என் பார்வை நகரவே இல்லை, அப்படியே நின்னுடுச்சு. சுத்தி இருந்த பூசாரிங்கெல்லாம் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா எதுலையுமே என் நினைவு போகல. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கப்ப குழந்தை ராமர் என்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இதோ பொற்காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. பாரத தேசத்தின் பசுமையான தினங்கள் தொடங்கிவிட்டன அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. 140 கோடி மக்களின் கனவுகளை நான் குழந்தை ராமரின் கண்கள்ல பார்த்தேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்கள் வந்திருக்குது. ஆனா அந்த வினாடி, அந்த தருணம், அதுக்கப்புறம் நான் தீபாராதனைகள்லாம் செஞ்சேன். ஆனா அந்த தருணத்தை மட்டும் என்னால வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.